திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்தே. சிவா 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 சிவா. நெஞ்சக்கனகல்லும் நிகழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கையல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவா. சிவசிவ என்கிலர் தீவினை ஆளறி சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் மாவர சிவசிவ என்ன சிவகதிதானே. ஜெய ஜெயாஞ்சனேயா ஜகம் புகழும் அனுமார் போற்றி ஜெயராமன் தூதா அன்னை ஜானகி விஸ்வாசா போற்றி சகல சஞ்சலத்தை தீர்க்கும் சஞ்சீவிராயா போற்றி அஞ்சனா தேவி என்ற எங்கள் அனுமந்தா போற்றி போற்றி. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி கண்ணார முதக்கடலே போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலை யானே போற்றி போற்றி. கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீ ஆஞ்சநேயவரத கோவிந்தா கோவிந்தா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் சூரிய விநாயக பெருமானுடைய தனி பெரும் கருணையினாலே எல்லா வளங்களும் நலங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற அவிநாசி நகர் பகுதியிலே திருக்கோயில் கொண்டு விளங்கும் அவிநாசியப்பர் சிவாலயம் அருகிலே அமைந்திருக்கிற வீர ஆஞ்சநேயர் ஆலயம் மார்கழி மாத பெருவிழாவிலே வீர ஆஞ்சநேயர் சுவாமி பக்த பேரவை நடத்துகிற மார்கழி மாத பெருவிழா தொடர் சொற்பொழிவிலே கம்பராமாயணம் நிறைவு பெற்று இப்பொழுது மகாபாரதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று 5ஆம் நாள் நிகழ்வாக கிருஷ்ணாவதாரம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம். பகவான் ஒரு முறை அவதாரம் செய்தால் உலகத்தில் எல்லாரும் நல்லவங்களா படிச்சுட்டு போக வேண்டியதானே, அவர் ஏன் திரும்பி திரும்பி அவதாரம் பண்ணிங்கன்னா அவரும் சிரமப்படுறாரு என்று ஒரு கேள்வி. அதுக்குண்டான காரணத்தை நம்ம ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். ஒரு ஆழமான பகுதியிலே ஒரு விலை உயர்ந்த பாத்திரம் உள்ளே போய்விடுமானால் அது எடுக்கிற முயற்சியில் பல முறை மூழ்கி மூழ்கி முயற்சிப்பது போல இந்த ஆன்மாக்களை கரை தேற்றுவதற்காக ஆண்டவன் ஒரு அவதாரத்தில் பண்ணாலும் இந்த மனுஷனை அவ்வளோ சீக்கிரமாக தெய்வமாக மாற்றுறதுக்கு கடினம். கருங்கல்லை தெய்வம் என்று மந்திர மெருகேற்றி எந்திர தந்தங்களை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி தெய்வமாக மாற்றிடுறோம். கல்லை தெய்வமாக மாற்ற முடிகிறது, ஆனால் மனிதனை தெய்வமாக மாற்றுறது மகா கஷ்டம். அவ்வளோ சாமானியத்தில் நல்ல வழிக்கு நம்மால் வரமாட்டான். அதனால் ஆண்டவனே திரும்பி 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 வர வேண்டிய சூழல் ஏற்பட்டதும். மச்சமாய் கூர்மமாய் வராகமாய் நரசிம்மமாய் வாமனனுமாகி உலகோர் மிச்ச பரசுராம ரகுராம பலராம கிருஷ்ண கல்கி தச அவதாரமுமாயி சீதர வாமன திருவிக்கிரம விஷ்ணுவே மதுசூதன கோவிந்தா கேசவா மாதவா யாதவா தாமோதரா பத்மநாபம் நாராயணம். பிரம்மனுக்கு உதவி பண்ணுறதுக்காக கோமிகாசுரங்கிட்ட இருக்கிற வேதங்களை
களவாடி வேதங்களை பிடுங்கி பிரம்மனை படைக்கும் தொழிலை தொடர்ந்து செய்கிறதுக்காக பகவான் எடுத்த அவதாரம் மீன் அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை. பார்க்கடல் கடைந்த பொழுது மலை நிலையா நிக்கல, ராட்சச ஆமையாக உறுதியான ஓடி கொண்டு அந்த மலை நிலைநிறுத்த செய்து அமிர்தங்கடையறதுக்கு தேவர்களுக்கும் மதுரைகளுக்கும் சுவாமி உதவி பண்ணாங்களாம். கூர்ம அவதாரம். வராகம்னா வெள்ளைப்பன்றி அவதாரம். இரண்யனை உலகத்தையே பாயா சுருட்டினவனாம் இரண்யம். ரொம்ப அபாயமான ஆளு இரண்யாட்சன். அந்த இரண்யனுடைய தம்பி. அவனுக்காக அவதாரம் எடுத்தார். அவனை பாதர உலகத்திலே பார்சல் பண்ணார். நரசிங்க பெருமாளாக அவதாரம் எடுத்தார். இரண்யனை அழித்தார். குட்டை பிராமணனாக வாமனன் என்ற பெயரிலே காசிபருக்கு மதிதிக்கும் பிள்ளையா பிறந்தார். மாபலியினுடைய கர்வத்தை அடக்கினார். பரசுராமராக அவதாரம் பண்ணினார். தாய் சொல்லே தாய் தவறு செய்தவள் தாயா இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நிலைநாட்டின அவதாரம் பரசுராம அவதாரம். ரகுராமனாக அவதாரம் செய்தார். ஒரு வில்லி, ஒரு சொல்லி, ஒரு இல்லி என்று ஒழுக்க தனிமனித ஒழுக்க வாழ்க்கையே வாழ்நாளெல்லாம் சுவாமி ஒரு அவதாரம் செய்து வாழ்ந்து காட்டினார். மனிதன் படும் எல்லா துன்பங்களையும் அனுபவித்த அவதாரம் ராமாவதாரம். அதன் பிறகு பலராம, கிருஷ்ண, கல்கி, தச அவதாரமுமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணாவதாரம் செய்யறதுக்கு காரணங்கள் 10 காரணங்கள் நான் சொல்றது உண்டு. கிருஷ்ணனா பகவான் பூலோகத்தில் மனிதனா 108 ஆண்டுகள் வாழ்ந்தாரு. சராசரி மனுஷனா சுவாமிக்கு என்ன தலையெழுத்தா? அப்போ ஏன் பண்ணாங்க? நம்ம ஒரு பஜாருக்கு போனாலே 4 வேலை 5 வேலை வச்சுக்கின்னு போகிறோம். அப்பப்போ ஓட முடியுமா டவுனுக்கு? அப்போ ஒரு தெய்வம் பூலோகம் வருகிறதுனா எத்தனை வேலை வச்சுன்னு அவர் வந்திருப்பார். எல்லாருக்கும் தெரிந்த வேலை பூமி பாரகம், பூமி தேவிக்கு சுமை குறைக்கிறதுக்காக வந்தாரு அப்படின்னு. ஆனால் இதில் என்ன சூட்சமான செய்தின்னா, பூமி தேவியை தாங்கி கொண்டிருப்பவரே 1000 தலைகளை உடைய ஆதிசேஷன். பூமி தேவி பாரம் குறைக்கிறதுக்கு வரல, தீயவர்களை அழித்து நல்லவர்களுக்கு நன்மை செய்ய, கொடூரமானவர்களை அழித்து சாதுக்களை வாழ்விக்க, அந்த தீயவர்கள் இருக்கிற பாரத்தை குறைக்க தான் சாமி வந்தாங்களே தவிர பூமி தேவியால் தாங்க முடியலன்னா பூமி தேவி ஆதிசேஷன் தாங்கிறாரு. அப்போ அவர் எம்மாஞ்ச முறை ஒரு யுகத்திலேயும் சிவ கட்டளையினாலே தெய்வம் தோன்றி நீதி நிலநாட்டும். அதுபோல எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். எல்லாருக்கும் தெரிந்தது மகாபாரத யுத்தத்தை நடத்துறதுக்கு, பூமி தேவிக்கு உதவி பண்றதுக்கு, பூபாரம் தீர்க்கிறதுக்கு, இது எல்லாரும் தெரிஞ்சது. இந்த பெருமாளை பிள்ளையா பெற வேண்டும் என்று வசுதேவரும் தேவகியும் பண்டை காலத்திலே தவம் பண்ணாங்களாம். இல்லைன்னா சும்மா பகவான் வந்து அவதாரம் பண்ணுவாரா? பகவானை வளர்க்கணும்னு தவம் பண்ணாங்களாம். யசோதை நந்தகோபனும். ஏன்னா முன் பிறவியில் யசோதை பெற்றாங்க. கோசலை என்கிற கௌசல்யா தேவியா இருந்து பெற்றாங்க. வளர்க்கிற வாய்ப்பு அங்கே கிடைக்கல. அதனால வளர்க்கணும்னு விரும்பினாங்களாம். வளர்க்கணும்னா பெறக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, பிறந்து வளர்க்கணும்னு விரும்பினாங்க. கேட்டது வளர்க்கணும். அவர் திருவடி வீடு பூரா படன் என்னங்க பாருங்க. பக்தியில் தெய்வத்துக்கிட்ட கேட்டது மட்டும்தான் கிடைக்கும். அதனால பெற வேண்டும் என்று தவஞ்செய்த குடும்பத்தில் சுவாமி அவதாரம் பண்ணி வளர வேண்டும் என்று தவஞ்செய்த குடும்பத்தில் போய் வளர்றார். இப்போ இதுக்கு ஒரு அவதாரம் அதுக்கு ஒரு அவதாரம் பண்ணால் சாமி தானே வேலை அதிகம். அதனால எல்லாம் தவ மகிமையினாலே நடைபெறுகிறது. நாராயணன் கிட்ட முனிவர் ஞான முனிவர்கள் கேட்டாங்களாம், உலகத்துக்கே நீங்க தாய் தந்தையா இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு அப்பா அம்மா இல்லையே அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த குறை போகிறதுக்கு தான் நான் ஒரு அவதாரத்தில் 2 அப்பா 2 அம்மாவுக்கு நான் பிள்ளைய அவதாரம் பண்ண போகிறேன்னாரா. அந்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். 2 அப்பா 2 அம்மா. வடமதுராபுரி அப்படின்ற பகுதியில் உக்ரசேனன் அப்படின்றவர் ஆட்சி பண்றார். உக்ரசேனனுடைய தம்பி தேவகன். அந்த தேவனுக்கு ஒரு பெண் உண்டு, அவள் பேர் தேவகி. உக்ரசேனனுக்கு ஒரு ஆண் பிள்ளை உண்டு, அவர் பேர் கம்சன். கம்சனுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா,
தினமொரு தீயரோடு தேடிய நட்பு பூண்டு. தினம் தினம் தேடி 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 போய் ஒரு நட்பு சேர்த்துக்கோணும். கூட்டாளி என்ன நட்பு? தீயரோடு. நல்ல நட்பு கிடையாது. உலகத்தில் இல்லாத பழக்கமெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி கூட்டாளி போய் போய் நீ நண்பனாரு நண்பனாரு தினம் ஒரு கூட்டாளி சேர்த்துக்கினேக்கிறானோ. தினம் ஒரு தீயரோடு தேடிய இவனே தேடி போய் வச்சுக்கோணும் அந்த நட்பை, கெட்ட நட்பை. அந்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அரண்மனை பகுதியில் அந்த மது சாப்பிட்றது கொஞ்சம் ஆச்சாரம் ஒழுக்கமெல்லாம் பண்ணுறான். அது உக்ரசேனருக்கு சங்கடமாய். அவர் நேர்மையான அரசர். அவர் கொஞ்சம் மென்மையாக சொல்கிறார். அவர் ரொம்ப கண்டிக்கல. தம்பி இப்படியெல்லாம் பண்ணலாமா? நாட்டு மக்கள் நம்மளை பார்த்தல்ல வாழ்க்கை, நாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிற பொழுது அந்த எல்லாம் கெட்ட நண்பர்கள் தானே அவங்க சொன்னாங்களாம். என்ன கம்சா, உங்கள் அப்பா கொஞ்சம் ஓவராக போகிறாரு, நம்மளை ஜாலியாக கூட இருக்க விட மாட்டுறாரு. நானாக இருந்தால் என்ன பண்ணுன்னு தெரியுமா? அப்பா தூக்கி ஜெயிலில் போட்டு நான் ராஜாவாகிடுவேன், நீ என்ன இருக்கிறியே அப்படின்னு ஐடியா கொடுக்குறான். அப்பா ஜெயிலில் போட்டு நீ ராஜாவாகிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலான்றான். உடனே கம்சனுக்கு இது நல்ல ஐடியா வரைக்குது. ஏன் அப்பா அப்பப்போ நம்மளை இதை செய்யாத அதை செய்ய, நம்மளே ராஜாவாக இருந்தா நம்மளை யார் கேட்க போகிறாங்க? உடனே நல்ல ஆட்சி செய்த நேர்மையான அரசியல்வாதியை, நேர்மையான அந்த அரசரை தூக்கி ஜெயிலில் போட்டு நான் தான் ராஜான்ட்டான். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரி இராணுவ ஆட்சி திடீர் திடீர் என்று வருவது உண்டு. எந்த சந்தர்ப்பத்திலும் இராணுவ ஆட்சி வராமல் மக்கள் ஆட்சிக்கு மரியாதை கொடுத்து, ஜனநாயகத்துக்கு மரியாதை கொடுத்து செம்மையாக வாழ்கின்ற 200 நாடுகளில் ஒரே நாடு என்றால் நம் நாடு இந்தியா மட்டும்தான். சங்கர் தயாள் சர்மான்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவர் நடக்கும்போது அவரை பிடிக்கிறதுக்கே 4 பேர் வேணும். அவர் தான் ஜனாதிபதி. மிலிட்ரி மேன்லாம் நினைச்சிருந்தா, ராணுவம் நினைச்சிருந்தா அவரை டிசால்வ் பண்ணிட்டு ராணுவ ஆட்சி கொண்டாட முடியும். நம்ம நாட்டில் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அவர் ஒரு முறை மஸ்கட் நாட்டுக்கு போறார். சங்கர் தயாள் சர்மா நம்ம ஜனாதிபதி மஸ்கட் நாட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஜனாதிபதி இவர் விமானத்திலிருந்து இறங்குற பொழுதே ஓடி வந்து கை பிடிச்சி ஆட்டின்னு போய் அவரை ஒரு விலை உயர்ந்த காரில் உட்கார வச்சு அந்த காரை அந்த மஸ்கட் நாட்டு ஜனாதிபதியே ஓட்டிக்கின்னு போனாராம். எல்லாரும் கேட்டாங்களாம், எத்தனை டிரைவர் இருக்கிறான், எத்தனை கார் இருக்குது, நீ என்ன இந்திய ஜனாதிபதிக்கு ஓவரா மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்குது, ஜனாதிபதியேவா கார் ஓட்டுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்குறான். அதுக்கு மஸ்கட் நாட்டு ஜனாதிபதி சொன்னாங்களாம், நான் இந்திய நாட்டு ஜனாதிபதிக்கு மரியாதை கொடுக்கல, பூனாவில் நான் படிக்கிற காலத்தில் இந்த சங்கர் தயாள் சர்மா ஐயா தான் எனக்கு குருநாதராக கல்வியாசனாக இருந்து கல்வி கற்றுக் கொடுத்தாரு. என் குருநாதர் வருகிற பொழுது ஒரு மாணவனாக இருந்து என் கடமையை செய்கிறேன். அவரும் ஜனாதிபதின்றதுக்காக பண்ணல, இவரும் ஜனாதிபதின்றத நினைக்கல. எங்கள் அண்ணா பேசுகிற இடத்துல பாடகர் யாராவது திடீர்னு வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவார், டே நீ வந்து நாளைக்கு கூட பாட்டு போடார், கூட வந்து பாடகராக பாடணும். பாடகரெலாம் ரொம்ப கம்மி சம்பளம் தான். எங்கள் அண்ணா அவர் தான் என்னை உண்டு பண்ணார், அவர் தான் என்னை பேசுகிறாடினாரு, அவர் தான் அந்த கல்வியை கொடுத்தாரு. இன்றைக்கி நான் அவினாசியில் சௌக்கியமாக ரூமை தேடி சாப்பாடு வருது, நான் விரும்புகிற பழம் இளநீர் விரும்பி எப்படி வருது சௌக்கியமாக இருக்கிறேன்னா எங்கள் அண்ணா போட்ட பிச்சை. அதனால் அவர்கிட்ட போய் நான் சட்டம் பேச முடியுமா? பாடகர் போய் என்ன வர சொல்றீங்க, நீ யாராவது போட்டுக்க, அவர் கூப்பிட்டாருன்னா போய் பாடிட்டு. நம்ம எங்கெங்க கௌரவம் பார்க்கணும், எங்கெங்க கௌரவம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நீ நாட்டுக்கே ஜனாதிபதி இருந்தால் கூட வீட்டுக்கு வந்தால் எப்படி வரணும்? தாய்க்கு பிள்ளையா, அண்ணனுக்கு தம்பியா, பாட்டனுக்கு பேருனா அப்படிதான் வரணும். அதனால தான் வீட்டில் எப்படி வச்சாங்க வாயற்படியை, முதல்ல நுழையிற பொழுது வாயற்படி கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும், அப்புறம் வாயற்படிலாம் பார்த்தீங்கன்னா குறுகலா இருக்கும். ஏன் நீ எவ்வளோ பெரிய ஆளாருன்னாரு, வீட்டுக்கு வந்தால் வணக்கம் அடக்கம் அடங்கி ஒடுங்கி வாடான்னு அர்த்தம். வீட்டில் வந்தால் அந்த குடும்பத்தை ஆளாகிரு. கோயிலே அதனால தான் மூலவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வாயற்படி குறுகலாக இருக்கும். அது 2 அர்த்தம். நம்ம வணங்கி சாமி பார்க்கணும் ஒன்று, இன்னொன்று
அங்கே அந்த கும்பாபிஷேகம் மூலமாக ஆன்மீக ஆற்றலை சேகரித்து வைக்கிறாங்க பாருங்கள். மூலவரில் அந்த பீடத்துக்கு கீழே எந்திர தந்திரம்லாம் வச்சு அந்த ஆற்றல் நம்ம சட்டை இல்லாத சில இடங்களில் சேவிக்கணும்னு சொல்லுவாங்க. சுசீந்திரம், திருச்செந்தூர், தென்னாங்கூர், சில இடங்களில் சட்டை கேட்டினா தான் ஆண்களுக்கு அனுமதி சாமி பார்க்க. என்னன்னா அந்த ஆன்மீக அழகி அந்த ஆன்மீக கருவில் இருந்து நம்ம உடம்புல பாயுதுங்களாம். அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வேற எங்கேயும் போகாமல் நேராக வீட்டை போய் உள்ளே மிதிச்சுட்டு அப்புறம் போய் பாத்ரூமில் காலை கழுவுன்னுவாங்க. வழியில் காலை கழுவாத பாதம் மூலமாக கோயிலிருந்து நல்ல தேவதை வருவதாக நம்முடைய முன்னோர்கள் நம்பினார்கள். அதனால பெரிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நேராக வீட்டுக்கு வாடா, டேய் அங்கே இங்கே போகாத, கோயிலுக்கு போனால் நேராக வீட்டை வா. வீட்டை வந்து கொடுங்க. வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் வசதி இருந்தால் அங்கே காலை அலம்ப கூடாது, வீட்டுக்குள்ளே போயிடணும். அந்த அலை அப்பதான் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்குங்களாம். இப்படிலாம் நம்முடைய முன்னோர்கள் காரண காரியங்களோட ஒரு செயல்பாட்டையும் வச்சார். அப்படி இந்த தான் தோன்றித்தனமா திரிகிறான் கம்சன். தகப்பனார் ஜெயிலில் போட்டு ராஜாவாயிட்டான். அந்த சித்தப்பா மகள்கிறா பாருங்க, தேவகன் மகள் தேவகி. அந்த மகள் மேல ரொம்ப அன்பு, சகோதரி ரொம்ப அன்பு. சித்தப்பா மகளை அன்பு பாராட்டி வளர்த்து குருநாதராக இருக்கிற வசுதேவருக்கு இவரே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பொழுது அந்த மாப்பிள்ளை வசுதேவரையும் மணப்பெண்ணு சகோதரி தேவகியும் தேர்ல உட்கார வச்சு கம்சனையே தேர் ஓட்டின்னு போறார். கம்சனையே தேர் ஓட்டின்னு போகும்போது மேலே அந்தரத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. உடம்பு இல்லை, குரல் மட்டும் அசரி. அடே கம்சா, எந்த சகோதரி மேல் அன்பு பாராட்டி சீராட்டி தாலாட்டி பாலூட்டி பாராட்டி வளர்த்தாயோ, எந்த தங்கைக்கு திருமணம் செய்து மணமக்களை தேர்ல கம்பீரமா சீர்வாரெல்லாம் கொடுத்து ஆக்கும் போறையோ, அந்த தங்கி வயிற்றில பிறக்கிற 8வது குழந்தையினால் கட்டாயம் நீ மரணமடைவாய். எந்த சகோதரி அன்பு பாராட்டி கல்யாணம் பண்ணி ஆட்சியம் போறியோ அந்த சகோதரி வயிற்றில் பிறகு 8வது குழந்தைனால நீ கட்டாயம் மரணம் அடைவாய் என்று அசரீரி சொல்லியது. அது வரைக்கும் சகோதரி மேல உயிராக இருந்தவன் இந்த அசரீரி வார்த்தை கேட்ட பிறகு சகோதரி திரும்பி பார்க்கிறான். அவள் சகோதரி மாதிரியா தெரியுறா? யமன மாதிரி தெரிகிறாளாம். இந்த வார்த்தை கேட்ட உடனே யமனையே இருக்கிற மாதிரி இருக்குதான். இவளை உயிரோடு விட்டாதானே இவள் வயிற்றுல பிறக்கிற 8வது குழந்தை வந்து கட்டாயமா என்ன கொள்றதுக்கு. இப்பவே இவளை கொண்டா நமக்கு ஆபத்து இல்லையே அப்படின்னு காலமெல்லாம் புத்தி புத்தி பாசங்காட்டி வளர்த்த அன்பு சகோதரியே இடது கையால கூந்தலை பற்றி வலது கையால உடைவாளை எடுத்து அவள் தலையை வெட்டுறன்னு இறங்கிட்டான். அவர் சொன்னார் வசுதேவர், இத்தீனம் எங்களை நீ கொல்ல வேண்டா, கம்சா உன் சகோதரி என்னமெல்லாம் பாசம் காட்டி வளர்த்து அவளை போய் கொல்ல போறியே. உன் சகோதரி ஆபத்துக்குன்னா ஆசிரியர் சொல்லியது. சகோதரி வயிற்றுல பிறக்கிற அதுவும் 8வது குழந்தை தானே ஆபத்து. நான் முதல் குழந்தை பிறந்த உடனே 8வது கொடுத்துட்றேன், நீ என்னமோ பண்ணிக்கோ. 2வது குழந்தை பிறந்த உடனே உங்கள்கிட்ட 8வது கொடுத்துட்றேன், நீ ஏன் கொடுத்தா வளர்த்துக்கிற இல்லைன்னா கொன்னுக்கோ. குழந்தைங்களை என்ன பண்ணா பண்ணிக்கோ. இவள் என்ன பண்ணா, சகோதரி என்ன பண்ணா, அவளே கொல்ல போற. பெண் பாவம் 7 ஜென்மத்துக்கு விடாது, விடு அப்படின்னார். சொல்றவரு தங்கை கணவர் மட்டும் இல்லை, குருநாதர். அதனால அவர் சொல்லி மாற மாட்டார்னு சகோதரி கொல்லல, விட்டுட்டான். 2 பேரும் கணவனும் மனைவியுமா வசுதேவரும் தேவகியும் இல்லறத்து நலரமா தொடங்கி வாழ்கிறார்கள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே சொல்லு தவறக்கூடாது இல்ல, எடுத்தாந்து அந்த வசுதேவர் அந்தமா கொஞ்சிரா. ஐயோ இது முக்கப்பாரு, இது பைத்தப்பாரு, இது இன்னமா சிரிக்குது, இது கண்ணப்பாரு அப்படின்னு கொஞ்சிரா. தா கொல்றதுக்கு தயாராகிறான் அவன், இல்லைன்னா உன்னை ஒண்ணு விடுவான். இது சாக போற குழந்தை ஆயுள் இல்லாம பிறந்திருக்குது, அது அழகை பார்த்து கொஞ்சி அது மேல ஆசை வச்சு பாசை வச்சு என்ன பண்ண போற, கொண்டா குழந்தைய பிடிக்கட்டு போய் கம்சன்கிட்ட கொடுத்துட்டார். இந்த கம்சன் அந்த குழந்தைய வாங்கி பார்க்குறாங்க, பச்சை மண்ணு. அப்போதான் பிரசவித்த குழந்தை. அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த குழந்தை இவன் பார்க்கும்போது சிரிக்குதுங்களாம்.
அரக்க மனமே இரக்க மனமா மாறி போச்சான். சே, இந்த குழந்தையா நமக்கு ஏமா அசரீர் சொன்னது 8வது குழந்தை தானே, இது குழந்தை தானே, தேவையில்லாத கொலை ஏன் பண்ணணும்? ஐயா, இந்த குழந்தைய கொண்டு போய் நீங்க வளர்த்துக்குங்க, இந்த குழந்தைனால எனக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சொல்லி குழந்தைய கொடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும், குழந்தைய கொல்லாத கொடுத்துட்டான். இப்ப சந்தோஷப்படல, சந்தோஷப்படல. முன்னும் குழந்தைய கொள்ளலன்னு கொண்டு போய் தேவை கிட்ட கொடுத்தாரு பாருங்க. அந்த அம்மா அண்ணனை வசத்தை பார்த்தீங்களா? எங்க அண்ணன் அண்ணன் தான் நல்லவருங்க, எங்க அண்ணன் என்னமோ நீ சொல்லிட்டாங்க பாருங்க, குழந்தை கொள்ளலை. இவர் அமைதியாகிறார். இவருக்கு அவனை பற்றியும் தெரியும், அவன் குணத்தை பற்றியும் தெரியும். என்னமோ விட்டுட்டான், இன்னொரு குணம் வந்தது கொண்டுடுவான், எப்போ வேணாலும் கொள்ளுவான். அதனால இப்போவும் அந்த குழந்தை மேலே ஒரு பாசம் வைக்கலைங்களா? பாத்திரம் பார்க்காத மாதிரி போறாரு. ஏன் சாக போற குழந்தை அது மேலே பாசம் வச்சா அது இறந்து போனா மனுஷன் கேட்குங்களா? ஜாகிரதையா கிடையாது. 2வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, கொண்டு வந்து கொடுத்தார், கொல்லல. 3வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, கொண்டு வந்து கொடுத்தார், கொல்லல. 4வது 5வது 6வது 6 ஆண் மக்கள். 6 ஆண் மக்களையுமே கம்சன் கொல்லல. அப்ப கம்சனுடைய சபைக்கு நாராயண என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் நாராயண என்னும் பாராயணம். நாரதர் பகவான் பெருமை பாடின்னு வந்தாங்க. அந்த நாரதருக்கு ஆசனம் கொடுத்து வரவேற்று உபசரித்து கவனிக்கிறார் கம்சன். அந்த நாரதர் வந்தது வராத்துமா என்ன கேட்கிறாரு, ஏன் இந்த 6 குழந்தைங்க கொள்ளாத வச்சுக்கிறோம் தங்க குழந்தைங்கள? நாரதர் கேட்கிறார், என்ன சாமி 8வது குழந்தைனால ஆபத்துன்னு தானே அச்சரி சொல்லியிருக்குது, தேவையில்லாமல் இந்த 6 குழந்தைகள் நான் ஏன் கொள்ளணும்? அட என்னப்பா 8வது முதல்ல இருந்து எண்ணின்னு வந்தா 8வது குழந்தை 8வது, 8லேருந்து எண்ணின்னு வரோம் முதல் குழந்தை 8வது. எந்த குழந்தை 8வது, எந்த குழந்தை யமனாவது எவன் கண்டான்? அவன் ஒழுங்கா இருந்தான், கம்சன் ஒழுங்கா இருந்தான், சிவனேன்னு இருக்கிறான். நாரதர் பண்ணாரு. 7வது குழந்தையிலிருந்து எண்ணிப்பார், 2வது குழந்தை 8, 6வது குழந்தை எண்ணிப்பார், 3வது குழந்தை 8. எந்த குழந்தை 8ஓ எந்த குழந்தை எம்மனோ உன் விருப்பம், நான் வரட்டுமா நாராயணன் அவர் கூட்டார். அதன் பிறகு இந்த கம்சம் போய் இந்த விளையாடுங்கிற 6 குழந்தைங்களும் பார்க்கறான். 6 யமனை போல காட்சி. அவன் கண்ணை யமனை முடியுது. நாரதர் சொன்ன மாதிரி எது யமனும் ஏன் விட்டு வைப்பான, எல்லாத்தையும் கொண்டுட்டா பிரச்சனை இல்லை. ஓடி ஆடி தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிற அந்த குழந்தைகளை காலை பிடித்து கல் சுவற்றிலே மோதி அடித்துக் கொள்ளுகிறான் கம்சன். ஓடி வந்து தேவகி, அண்ணா அண்ணா இந்த பச்சை குழந்தைகளா உங்களுக்கு யமன் ஏனண்ணா குழந்தை போத்தள்ளி. நாரதர் சொல் வைக்குமா? 6 குழந்தையும் கொண்டுட்டான். நாரதர் கலக்கம் நன்மையில முடியும்னு எல்லாரும் சொல்லி நம்ம கூட கேள்விப்பட்டுக்கிறோம். இப்போ இந்த கலக்கத்தை பண்ணி 6 குழந்தை சாகத்துக்கு பண்ணிட்டார, நன்மையான கலக்கமா இது? இந்த 6 பேரும் பிரம்ம உலகத்தில் வாழ்ந்தவர்கள். பிரம்மதேவன் சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிற பொழுது கிண்டல் பண்ணாங்களாம். ஏன்? சரஸ்வதியை உண்டு பண்ணதும் படைத்ததும் அவர் தான். படைத்தவன் தகப்பன் முறை, சரஸ்வதி நீயே படிச்சு நீயே கல்யாணம் பண்ணிக்கிற, இது என்ன முறைன்னு கிண்டல் பண்ணாங்களாம். அவர் மனைவியாவே படைக்கிறார். அதனால அவர் என்ன பண்ணார், நீங்க போய் பூலோகத்தில் பிறக்க கிடவதுன்னு செபிச்சுட்டார். இந்த 6 பேரும் பார்த்தா, அடாடா நம்ம வாய வச்சு சும்மா இல்லாம பிரம்மனை போய் கேட்க போய் பூலோகத்தில் பிறக்க பண்ணிட்டாங்க, பூலோக வாழ்க்கை கஷ்டமாச்சே. நாரதர் கிட்ட ஆலோசனை கேட்டாங்க, சாமி நாங்கள் போய் எங்கேயாவது பிறக்கிறோம், எங்கே பிறக்கிறோன்னு எங்களை அடையாளம் தெரிஞ்சுன்னு வந்து எங்கள் 6 பேர் உயிரும் போகிற மாதிரி இதனா ஒரு நாடகம் ஆனீங்கன்னா நாங்கள் செத்து திரும்பி பிரம்ம உலகத்துக்கு வந்துடுறோம். அந்த 6 பேர் அந்த உலகம் போகிறதுக்கு அவங்களுக்கு நாரத மகாமுனிவர் உதவி பண்ணாருங்களாம். அப்போ நாரதர் கழகம் நன்மையில் தான் முடிஞ்சு. மேலோட்டமாக பார்த்து
தீர்ப்பு சொல்லக்கூடாது. 7வது குழந்தை கர்ப்பம் தரிக்கிறாள் தேவகி. இன்னும் இருக்குது மொத்தம் 2 குழந்தை. இதை மட்டும் கொஞ்சம் சரியா குணட்டோம்னா கம்சன் நினைக்கிறார் யமனே நமக்கு இல்லை. ஆனா நல்ல அறிவுள்ளவன் சிந்தனையா இருந்தா அசரீரி சொல்லு பொய்க்காது, விதி விடாது. தெளிவார்கள் அல்ல, அவன் சாமர்த்தியம் சாமர்த்தியம் காட்டவாதே நம்ம கூட சாமர்த்தியமாக சாமிக்கிட்ட போய் இதை கூடு அதை கூடு, பையன் பாஸ் ஆகணும், வீட்டுக்காரருக்கு வருமானம் வரணும், என்ன ஆரோக்கியமாக பார்த்துக்க, அப்படி ஒப்பந்தம். இந்த அவையார் சுமக்கிறாளா? நான் 4 கொடுக்குறேன், எல்லாம் அழுகி போகிற சமாச்சாரம், நீ 3 கொடுத்தா போதும்னா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4. நான் கொடுக்குறது 4, நீ ஒன்று 4 கொடுக்க வேணாம் சுவாமி, நீ ஒரு 3 கொடு, ஒன்று குறைவா. செங்கத்தமிழ் 3ம் தா. இவ கொடுக்கறதெல்லாம் மறுநாள் வச்சு கூட சாப்பிட முடியாது, 4 மணி நேரம் தாங்க பருப்புலாம். அவ காட்டி விட்டா நீ, அதனால நம்ம ஜனங்க அதுல இருந்து நான் இதை பண்றேன், நீ அதை பண்ணி, நீ அதை பண்ணினா நான் இதை பண்றேன் அப்படின்னு ஒரு சாமி கிட்ட ஒப்பந்தம் பண்றோம். நம்ம ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணணும், நடக்கிறத ஏற்றுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சாமி கிட்ட கவசமா இரு, கூடவே இரு, துணையா இரு, ஆரோக்கியமா இரு, பாதுகாப்பா இரு, அதெல்லாம் சொல்லாம தவிர நீங்க சௌக்கியமா இருக்கணும்னா புள்ளிபுரம் போட்டு இதை இதை செய் என்று தெய்வத்துக்கு நீங்கள் உத்தரவிடுவது நல்லது இல்லை. சில நேரங்களில் கேட்கறதுனால குத்துருவார், அதனால பிரச்சனையே வரும். அப்புறமே நம்ம சாமி கிட்ட முறையிட முடியாது, நம்ம இதான் வெம்பள மாட்டோம். நான் அதுக்காக சொல்றேன். ஆனால் நம்ம மனம் கேட்காது. சாமிகிட்ட ஒரு வேலை கேட்டாலாவது நடக்குமா அப்படின்னு தோன்றது சகஜம் தானே, இயல்பு தானே. ஏழாவது குழந்தை கர்ப்பமா இருக்கிற பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், 2 பேரும் ஜெயிலில் போடுங்கடான்ட்டான். கை கால்களுக்கு விலங்கிட்டான். 5 மாசம் கர்ப்பம் இருந்த உடனே இந்த 5 மாசம் கருவை கொண்டு போய் வசுதேவருடைய மூத்த மனைவி ஆயிரப்பாடியில் இருக்கிறாங்க நந்தகோபன் மாளிகையில், அந்த அம்மா கர்ப்பத்தில் வச்சுட்டாராம் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். நீ அங்கே பலராமர் என்ற பேரில் எனக்கு அண்ணாவாவா, இளைய பெருமாளை வாழ்ந்து வரலையா ராமாயண காலத்தில். அதனால 5 மாசத்திலேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அப்புறம் 5 மாசம் கழிச்சு அங்கே குழந்தை பிறகு பலராமன் பேர் வைக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க, அபாஷன் ஆகி போச்சு, கரு சிதைவு உண்டாகி போச்சுன்னு கம்சங்கிட்ட போய் சொல்லிட்டான். 8வது கரு தூக்கம் வருமா கம்சனுக்கு? இதுதானே எம்மன் அச்சரி சொல்லி இன்னும் ஜாக்கிரதையாகிறா கம்சன். 8வது குழந்தை அது எப்போ பிரசவம் ஆகும்னு மருத்துவர்லாம் சொல்லுகிற போது செக்யூரிட்டிலாம் பலப்படுத்துறான். எந்த காரணத்தை கொண்ட குழந்தை பிறக்கிற குழந்தை எம்மனகத்தினால தப்பிக்க கூடாது அப்படின்ற காரணத்தினால செக்யூரிட்டி பலப்படுத்துறாரு. 8வது குழந்தை பிரசவத்துக்கு முன்னாடி அந்த கணவன் மனைவி கனவுல பெருமாள் பேசுறார். பண்டைய காலத்திலே நான் நாராயணனா இருக்கிற நானே பிள்ளையா பிறக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை நோக்கி தவம் செய்தீர்கள். அந்த தவம் காரணமாக நான் நாராயணனா இருக்கிற நானே உங்களுக்கு பிள்ளையா அவதாரம் பண்ண போறேன். நான் அவதாரம் பண்ணும்போது என் கையில் சங்கு சக்கரம் வில்லு கதை வாள் பஞ்சாயுதமும் இருக்கும். தலையில் கிரீடம் இருக்கும், மார்பில் கவசம் இருக்கும், உடம்பெல்லாம் பட்டாடம் இருக்கும். உங்கள் உடம்பு மேலே படுமானால் அந்த தெய்வ கடாட்சம் எல்லாமே மறைந்து நான் மனித வடிவத்தை அடைவேன். அப்போ உங்கள் கைகிட்ட விலங்குகள் ஜெயில் கதவுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக திறந்துக்கும். என்ன ஒரு கூடையில் வச்சு நீங்கள் தலைமையில் தூக்கும் போய் ஆயிரப்பாடியில் யசோதை பக்கத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த பெண் குழந்தை தூக்கின்னு என்ன அங்கே கடிச்சிட்டு நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு கனவில் இந்த அம்மா எழுந்து கணவனார் சொல்கிறாங்க. அவரும் எழுந்து மனைவி சொல்கிறார். 2 பேரும் கனவு ஒரே டைமில் ஒரே கனவு. அந்த சிறைச்சாலையை பிரகாசி தர்மர் நேற்று பிறந்தார்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வைகாசி மாதம் தாது வருஷம். ஆனால் கிருஷ்ண அவதாரம் ஆவணி மாதம். ஆனி ஆடி ஆவணி 3 மாதங்கள் தர்மரை விட கிருஷ்ணர் வயதிலே இளையவர்.
தருமர் 3 மாசம் வயசுல பெரியவர். வைகாசி, இவர் ஆவணி. ஆவணியில் அவதாரம் பண்றாரு. கடவுளையே அவதாரம் பண்ற போது ஒரு நல்ல அழகா ஒரு அரண்மனையில் ஆடம்பரமான வாழ்க்கையில் அவதாரம் பண்ணோம்ல. அவர் பிறக்க போற இடம் ஜெயில். பகல் இல்லைங்க, இரவு. திதி அஷ்டமி திதி, பிறை தேய் பிறை, நட்சத்திரம் ரோகிணி, ஒன்று கூட ஒருபடியே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெய்வத்துக்கு அதெல்லாம் கணக்கில்லைன்னு அர்த்தம். சிறைச்சாலையிலே தாது வருடம் அந்த ஆவணி மாதம் இரவு நேரத்தில் சிறைச்சாலையிலே நடு நிசியிலே சுவாமி அவதாரம். அந்த அம்மா முகம் பௌர்ணமி நிலா போல பிரகாசித்து, சிறைச்சாலையும் பிரகாசி. தமத்புதம் பாலகம் அம்புஜட்சணம் சதுர்புஜம் சங்க கதாயுத்யாயுதம் ஸ்ரீவேட்கலக்ஷ்மம் கனசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத மகார்க வைடூரிய கிரீட குண்டல திவிஷா பரிஷக்த சகர்ஷ குந்தளம் உத்தாம காஞ்சியம் கங்கணாதுபியா விரோசமானம் வசுதேவ ஐஷதா. உலகத்தை ஒரு காலத்தில் 2 அடியா அளந்தவன். அவன் குட்டி பிள்ளையா குழந்தையா பச்சை மண்ணா வசுதேவர் மகனா. பாலகம் அம்புகேட்சணம் சதுர்புஜம் 4 திருக்கரங்கள், ஆயுதங்கள் 5. மார்பில் மகாலட்சுமி ஏற்கனவே நாராயணகர காலத்தில் மார்பில் மகாலட்சுமி இருந்தாங்க இல்லையா, அந்த அடையாளம் வேற தெரியுதான். ஸ்ரீவைக்கும் மறு, அந்த மருனுடைய பேர் ஸ்ரீவைக்கும் என்கிற மறு அடையாளம் தெரிதான். இப்போ நாராயணர் வந்துக்கிறார் போல இது அப்படின்ற மாதிரி. உடம்பெல்லாம் பட்ட அடை, மார்பெல்லாம் கவசங்கள், தக 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 என்று திருமேனி ஜொலிக்கிறது, சிறைச்சாலை ஜொலிக்கிறது, அந்த அம்மா முகம் ஜொலிக்கிறது. சுவாமி அவதாரம் பண்ணாங்க. அளவு கடந்த சந்தோஷம் 2 பேருக்கும். நாராயண அறிவோம் நாராயண, நாராயண அறிவோம் நாராயண, பரண முரகருள் பரண முரகருள் கரணனே பரிபூரணனே, நாராயண அறிவோம் நாராயண, வாசுதேவனிமய வந்தருள் அன்பர் நேய, வாசுதேவனிமய வந்தருள் அன்பர் நேய, சாஸ்வதமான சகாய சாமி வேலே சாமி சகாய, நாராயண அறிவோம் நாராயண, நாராயண அறிவோம் நாராயண. வணங்கி தெய்வத்தை தொட்டு கும்பிட்டாங்க. இந்த சொற்பொழி கேட்குறவங்களெல்லாம் கவனிக்கணும். கோயிலுக்கு போனால் கொடி கம்பமோ நவகிரக சிலைகளோ தெய்வ திருமேனிகளோ நாம் தொடுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதுக்கு இன்னும் கோயிலில் இருக்கிறவங்க தொடலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆடை அலங்காரம் பண்ணலாம், பூ அலங்காரம் பண்ணலாம். நம்ம போய் திருமேனிகளை தொடக்கூடாது. ஏங்க தொடக்கூடாது? கோயிலுக்கு இருக்கிறவங்களாம் சுத்தமாக இருக்கிறாங்களா? நாங்களாம் அவ்வளோ அனாச்சாரமாக போகிறோமா? குளிச்சுட்டு புது ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் டிப்டாப்பாக வரோம், நாங்கள் தொட்டாயிடுனா பக்தி இல்லையா? கேட்கலாம். ஆனால் நாம் கோயிலுக்கு அருகில் வீதியில் வருகிற பொழுது ஒரு டெத்துக்கு போய் வர்றவர் ஒருத்தவர் நம்ம உடம்புல அவர் உடம்பு உரசிடும், நமக்கு தெரியாது. அப்போ தப்பு தானுங்களே? என்ன வேணாலும் நடந்துருக்கலாம், நமக்கே தெரியாது. அதனால தான் சொன்னாங்க, அதுக்குன்னு இருக்கிறவங்க அதை தொடலாம், வெளியிலிருந்து போகிறவங்க தொடப்படாது. இப்போ தொட்டது என்ன ஆச்சு தெரியுங்களா? சங்கு சக்கரம் கதை ஆயுதம் கவசம் குண்டலம் கிரீடம் தக தக தகன்னு பொன்மேனியா சாமி ஜொலிக்கிறாங்க. திரிக்கண்டேன் பொன்மேனிகள்டேன் ஜொலிக்கிற சாமி. உங்க உடம்பு திருவடியை தொட்டு கும்பிடலான்னு தொட்டாங்க பாருங்க, இந்த தெய்வ கடாட்சியம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. சாதாரண நம்ம வீட்டு குழந்தை மாதிரி வெறும் உடம்போட கிடையாது. அதனால கோயிலில் முடிந்த வரையில் நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த திருமேனிகளையும் தொடாமல். பக்தி என்பது மனம் சம்பந்தப்பட்ட தீட்சை பண்ணக்கூடாது. மனசுனாலதான் எல்லாரும் வென்றிருக்கிறார்கள் தெய்வத்தை. தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான திருவருளையும் அடைந்திருக்கிறார்.
நம்ம ஒரு இடத்துல போய் கூட்டமாக நம்ம திருச்சி கண்டோன்மெண்ட்டில் ஐயப்பன் கோயிலில் ஒரு முறை கார்த்திகை மாதம் நான் 5 நாள் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னே 5 நாள் பேசுகிறேன். கண்டோன்மெண்ட் பூங்கா மாதிரி இருக்கு அந்த கோயிலே. கோயில் பூரா உண்டி கிடையாது. உண்டியில் பணம் போட்டால் சில்லறையாக போடும்போது ஜல்லுன்னு சத்தம் கேட்கலாம். கோயிலில் சவுண்டு கேட்கக்கூடாதான். உண்டி கிடையாது. யாராவது மனசு கஷ்டமா இருக்கிறவங்க அங்க ஒரு பாட்டு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, அதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சிருக்கிறாங்க. யார் வேணாலும் அதை ஆன் பண்ணலாம், அதை கேட்டு போகலாம், அது ஆஃப் ஆயிடும். அந்த பாட்டு எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்க ஏதோ கொஞ்சம் மனசு சரியில்லாத போது பேரறிஞராக இருந்த ராஜாஜி கிட்ட ஐடியா கேட்குறாங்க. இந்த துன்பத்தில் இருந்து தப்பிப்பதற்கு எனக்கு என்ன வழி? ஒரு வெள்ளை பேப்பர் கொடுன்னார். அந்த அம்மா கொடுத்தாங்க. அப்படியே ஸ்பாட்டில் ராஜாஜி அவர்கள் உட்கார்ந்த இடத்துல திடீர்னு எழுதின பாட்டு தான் அந்த குறை ஒன்றும் இல்லை பாட்டு. எம்எஸ் சுப்புலட்சுமிக்காக ராஜாஜி எழுதின பாட்டு இருக்கு. குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லைன்னு வரும். பாடுறவங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை, கேட்குறவங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. இன்னுமே அதில் யோசித்தா அந்த குறை என்ற வார்த்தை வராமல் கூட மாற்றி எழுதலாம். குறை குறை குறைன்னா ஒரு குறை தான். பெரிய பாட்டில் குறை சொல்றதுக்காக நான் சொல்லலை. எது தேவையோ அதை மட்டுமே எழுத வேண்டும் என்பது கோவை பாஸ்கருடைய ஒரு ஆலோசனை. யாம் இருக்க பயமேன். மலேசியா சிங்கப்பூர்லாம் முருகை பக்தர் அதிகம். அங்கே எழுதிருப்பாங்களா யாம் இருக்க பயமேன். அதை முதல்ல மாற்றுங்கன்னாரா. வேல் உண்டு, மயில் உண்டு, துணை உண்டு, அப்படி ஏதாவது போட்டுக்கங்க. பயம் அப்படின்ற வார்த்தைங்க வருது இல்லையா? அப்போ நம்ம பயந்து கிடக்கிறோமா? பயம்ன்ற வார்த்தை வரலாமா? அது தப்புன்னாரா. அப்புறம் அவங்க மாற்றினாங்கன்னு சொன்னார். அதனால் சுவாமிகிட்ட இது வேணாம், இது வேணாம், இது தேவையில்லை, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத விட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு நல்ல வார்த்தை. தேவையானது மட்டும் கேட்குறது. அந்த சுவாமி தூக்கி கூடையில் வச்சு சிறை கதவுகள் திறந்திருந்தனால கூடையை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டாரு. தலைமையில் வச்சுக்கிட்ட போது அந்த சிறை கதவுலாம் தானா திறகுது. வெளியில் போகிறாரு. வெளியில் போகிற போது மழை லேசாக தூரல் வருதுங்களாம். மழை வருகிற பொழுது சாமி மேல் அந்த மழை துளி பட்டிடக்கூடாதுன்னு 1000 தலைகளுடைய ஆதிசேஷன் கொடையா போகிறாங்க. நின்றால் சிங்காசனம்மா, சென்றால் குடையா, நீல்கழலுள் பட்டம் பூம்புனையாம். அவருக்கு அலங்காரமா இருக்கிறது, ஆபரணமா இருக்கிறது, பஞ்சினியா இருக்கிறது, சிங்காசனமா இருக்கிறது, எல்லாம் இந்த ஆதிசேஷன் தான் பெருமாளை. அந்த ஆதிசேஷன் 1000 தலைகளோட கொடைபுச்சின்னு போறாரு. மழை வந்ததும் வசுதேவருக்கு தெரியாது. 1000 தலைகளுடைய ஆதிசேஷன் கொடைபுச்சின்னு போறாருன்றதும்